சிவசிவ திருச்சிற்றம்பலம். அறியாமை உள்ளவரை யாரால் கரையேற்ற முடியும்? இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம். அலைகள் பரவி நிற்கும் நீர்நிலையில் அமிழ்ந்துள்ள உருவச் சிலை கல்லாலான தெப்பத்தினால் கரையை சேர இயலாது. அந்த உருவச் சிலையை ஒருவர் நீரில் மிதக்கும் மரத்தெப்பத்தின் மீது தூக்கி வைத்து அதனை கரையை நோக்கி செலுத்தினால் உருவச்சிலை கரையை அடைந்துவிடும். அதுபோல அறியாமை ஆகிய கடலில் அழுந்தி இருப்பவரை அறியாமை உள்ளவரால் சுவர்க்கம் என்ற கரையில் சேர்க்க இயலாது. ஆனால் சிவ ஆகம உண்மைகளை அறிந்த சிவஞானி அறியாமை ஆகிய கடலில் அழுந்தி இருப்பவரை பக்குவப்படுத்தி சுவர்க்கம் என்ற கரையின் மீது ஏற்றி விடுவார். இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 176வது பாடலில் அருளியுள்ளார். இனி பாடலை காண்போம். அலைப்புணல் அதனுள் ஆழ்ந்த சிலை மரப்புனையால் அன்றி சிலையினால் தீரம் தன்னை சேர்வதும் இல்லை. தேரில் தொலைவிலா பாவ பௌவ சுழி இடை சுழல்வார் தம்மை நிலைமையார் அன்றி தீயார் நீக்கி வான்கரையில் ஈட்டார் என்பதாகும். இப்பாடலில் வரும் புனை என்றால் மிதவை தெப்பம் என்று பொருள். தீரம் என்றால் கரை என்று பொருள். தேரில் என்றால் ஆராய்தல் என்று பொருள். தொலைவு இலா என்றால் விலகாத என்று பொருள். பௌவம் என்றால் கடல், சுழி என்றால் நீர்ச்சுழல், ஈட்டார் என்றால் கரையேற்ற மாட்டார் என்று பொருள். திருச்சிற்றம்பலம்.